ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். சாங்கோடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்லையா, ஹீரோவும் ஹீரோயினும் முதல் நாள் நைட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கிறத அவள் பார்த்துருப்பா போல். இப்போ சாங் கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த மாதிரி வந்து ஒன்றா இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சாங்கும் அவங்க அம்மா அதை நம்புற மாதிரி இல்லை. சாங்குமே வந்து ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, நீ வேறு யாரையோ தப்பாக பார்த்துட்டு வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சத்தியமாக அவங்க ரெண்டு பேரையும் தான் நான் பார்த்தேன், நீ நம்புறியோ நம்பலையோ உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஹீரோயினே உனக்கு இடைஞ்சலாக வந்துடுறா உன் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்லிட்டு போகும்போது சாங்குக்கும் உங்க அம்மாக்கும் ஹீரோயின் மேல பயங்கரமா கடுப்பேறிடுது. பக்கத்துல ஹீரோயினோட அண்ணாவும் அக்காவுமே இதே விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினும் ஒன்னா ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்கிறத நம்பவே முடியல. ஒருவேளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எனிமிட்டி எல்லாம் மறந்துட்டாங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல விதமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்படியெல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என் பையனை தவிர மற்றவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்கோட நானி, அப்புறம் இங்க பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு டாக்டர், அப்புறம் இங்கே ஹீரோடைய அப்பா, அப்புறம் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் இதை கேட்ட உடனே ஹீரோ வரல அப்படின்னு உடனே குஷியாகிட்டு, அதுக்கு என்ன அங்கிள் போயிட்டு வந்துடலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாளா. இப்போ அவளுடைய அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு பொறுக்கலை. ஸோ நான் வரலன்ன உடனே உனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்கிறான். அப்பா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதை விட உங்களோடலாம் வந்தால் தான் ஃபன்னாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பேசாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடிய ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து மறைச்சிக்கிட்டே சொல்லிட்டான். ஹீரோயினுக்குமே புரியுது, வேணும்னே அவளை வம்பு பண்ணுறதுக்காக தான் அவன் கூட வரதுக்காக இப்போ ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஹீரோவுடைய அப்பாவுக்கு முன்னாடி மறக்க முடியாமல் அவள் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்கா. பிறகு ஹீரோவுடைய அப்பாவுமே வந்து நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, ஃப்ரைடே போயிட்டு மண்டே மார்னிங் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஸ்விம் சூட்ஸ் எல்லாம் இருக்கா, ஏன்னா நாம் போகிறது வந்து சீசைட் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா, கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஹீரோவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நானே நேரில் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அவளை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறானா. உடனே ஹீரோடைய அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவருமே இவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு விரும்புகிறாரோ என்னவோ. ஸோ இப்போ ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா, அவள் அப்படி தான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வேண்டாம் அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஏமா நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா, இது ஒரு கிஃப்டாக ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய அப்பா சொல்கிறாரு. ஹீரோயின் அப்போவுமே தாங்கிட்டு நிற்கவும் ஹீரோ வந்து அவளை கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி பேசிடுறான். ஒரு பெரியவர் உனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை போய் மறுக்கிறதா சொல்கிற, அப்போ அவனுக்கு அவர் மனசில் வந்து மரியாதையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் ஷாப்பிங் கிளம்பி போனதுக்கப்புறமா ஹீரோவை பார்க்குற சாக்கில் சாங்கும் அவங்க அம்மாவும் ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வெளியில் போயிருக்கான், இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமாக கடுப்பு ஏகிடுது. எதுக்காக ஹீரோயினை வந்து இவன் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது, இல்லை நேற்று நைட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ ஹீரோயின் தான் அந்த டயத்தில் வந்து இவளை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணா, அதுக்காக அவளுக்கு நன்றி சொல்கிற வகையில் நான் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். என் பையனும் ஹீரோயினும் அதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்படியே வந்து ட்ரிப்புக்காகவும் நாங்கள் போகிறோம், அதுக்காக தான் இந்த ஸ்விம் சூட்ஸ் வந்து அவளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வயிறெறி ஆரம்பிச்சிடுது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு வந்து ஒன்றா இருந்திருக்காங்க, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கும் இப்போ போயிருக்காங்க போல். ஸோ இப்போ அடுத்தது ட்ரிப்புக்கும் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ஹீரோயின் வந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறான். ஹீரோ பார்த்தா அவன் செலக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்கையில் அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி கேட்குறான், இந்த ஸ்விம் சூட் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அது திரும்பி கூட பார்க்காம எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீம்புக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எதெல்லாம் வேணான்னு சொல்கிறாலோ அதெல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒன்று போதுங்கிறான். அவன் பார்த்தா நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறான். ஸோ எதுக்காக இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே, அங்கே நம்ம போகிற இடம் வந்து சீட் சைட், 3 நாளைக்கு மேலே நம்ம தங்க போகிறோம். ஸோ நம்ம காலையில் ஈவினிங்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கடி வந்து தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரே ஒரு ட்ரெஸ் வச்சு நீ என்ன பண்ணுவ, நான் வாங்கி கொடுக்குறேன், நீ வாங்கி தான் தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, இன்னும் உனக்கு கிஃப்ட்டு தான், நீ இதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அது எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்துட்டு அவனுக்கு பதில் பேசிகிட்டே இருந்துட்டுருக்கா, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவன் கடைசியாக அந்த மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் போயிட்டு, சரி நீ சொல்கிற லாஜிக் படியே நான் வரேன், இப்போ நீ வாங்கி கொடுக்குறதெல்லாம் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக அதை போடணும்னு அவசியம் இல்லைல்ல, எனக்கா தோணுச்சுன்னா நான் போட்டால் போதும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோமே அதுவும் விருப்பம், நீ போடு இல்லை குப்பையில் போடு, ஆனால் என்னை வாங்கி தர சொன்னால்
சொன்னாங்க, அதனால உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்கி தந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு எனக்கு ஒன்றும் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சிறு சிறுன்னு பேசுகிறான். அவளை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுறானா. அப்போ பார்த்தா அவளுடைய அந்த ஆன்ட்டியும் சாங்கும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. ஹீரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேங்கிறான். ஹீரோயின் அதுக்கு அவசியம் இல்லைன்னு பிடிங்கிட்டே வந்துடுறா. ஸோ இப்போ அந்த சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினை மட்டத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது ஒருத்தர் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமே ஓசியில் கிடைக்குதுன்னு வாயை பொழந்துட்டு வந்துடுவியா, எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்து உண்டாக்கிட்டு இருக்கியா, சம்பிரதாயத்துக்குன்னு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தால் உனக்கு பத்தாதான், எதுக்காக இத்தனை அள்ளிட்டு வந்துட்டுருக்க, அவன் காசு கொடுக்குறாங்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ஹீரோவுமே வந்துட்டு இல்லை நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்தேன், ஸோ அவள் வந்து எதுவும் கேட்டுலாம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி முறையாக ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான். இல்லைப்பா நீ நல்லது தான் பண்ணுவேன், ஆனால் உனக்கு எதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சாங்கோட அம்மா அப்படி நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாங்குமே எனக்கு உன்னோட மனசு புரியுது, அவள் அப்பா அம்மா இல்லாத அனாதை, அவள் வந்து கடல் பக்கம் கூட போனதில்லை, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணமே அதனால தானே, ஒரு சேரிட்டி மாதிரி தானே அவளை நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணது வந்து எங்களுக்கு வைத்தறிச்சலாம் கிடையாது, ஆனால் இவளுக்காக நீங்கள் எதுக்கு இவ்வளோ மெனக்கெடணுங்கிறது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது, அதுக்காகத்தான் எங்கள் அம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சாங் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே ஹீரோயினை ரொம்பவே மட்டம் தட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ அவள் எப்போவுமே வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது அமைதியாகவே இருந்துட்டுருப்பாளா, இந்த முறை அவளுக்கு சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ வந்து இந்த சாங்கும் அவங்க அம்மாவும் ஹீரோ கூட நெருக்கமாகறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கடுப்பில் தானே இவகிட்ட இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அந்த சமயத்தில் டக்குன்னு மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹீரோவை திரும்பி பார்த்து, இங்கே பாருங்களேன், நீங்கள் எனக்காக சூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வெக்கம்லாம் பட்டுட்ருக்காளா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாளா, தேங்க்லாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துட்டுருக்கு. வந்து இந்த அளவுக்கு ஹீரோ கிட்ட வழிஞ்சு பேசுகிறத பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சாங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமாக வயிறு எரியுது, கண்ணாலே அவளை எரிச்சிடுவாங்க போல். ஹீரோயினும் வந்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்பாடா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறா. அந்த சமயத்தில் பார்த்தா அந்த சாங் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துடுறா. ஸோ சாங்கோடைய அம்மாவும் ஹீரோவும் மட்டும் தனியாக இருந்துட்டுருக்காங்களா. அப்போ அங்கே ஹீரோ கிட்ட போயிட்டு சாங்கோடைய அம்மாவும், என்னப்பா நீ இவளெல்லாம் வந்துட்டு உங்கள் கூட ட்ரிப்புக்கு கூப்பிடுற, என்னையும் பொண்ணையும் கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவும் வந்துட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இல்லை ஆண்டி அப்போல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க 2 பேரும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பாப்பா நீ கூப்பிட்டு நாங்கள் வராமல் இருப்போமா, தாராளமாக அவங்க கூட வந்துடுறோம் வாய் ஃபுல்லாக பல்லா ஹீரோவை பார்த்து அப்படியே சிரிச்சு வழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இப்போ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த சாங் வந்தா இல்லையா, அவள் ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. கிட்டேருந்து விலகிருன்னு சொன்னால் உனக்கு புத்தியே வராதா, அவன் நம்ம ஷாப்பிங் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கத்த ஆரம்பித்தோடனே ஹீரோயினும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை, அவன் தான் என்னையை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனான்னு சொல்கிறா. நீ அவனை மயக்கிறனால தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், இங்கே பாரு என்னோட போட்டி போட்டால் நீ தோற்று தான் போவ, ஹீரோ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவனாக இருப்பான், அவன் மற்றவங்களை மாதிரி கிடையாது, அவன் பயங்கரமான மூலக்காரன், தரம் தெரிஞ்சுதான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கான், அதனால தான் அவனை இத்தனை நாள் வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருந்தான், இப்போ கூட நீயா நானான்னு வந்தால் அவன் என்னையை தான் சூஸ் பண்ணுவான், ஏன்னா தங்கம் தங்கத்து கூட தான் சேருமே தவிர தகரத்து கூட சேராது, நீ வெறும் தகரம் தான், நீ ஒரு அனாதைங்கிறதுக்காகத்தான் அவன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான், மற்றபடி உன் மேலே பாசமோ இல்லை எந்த ஒரு கேரோ கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எவ்வளோக்கு எவ்வளோ மட்டத்தட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேசிட்டு போயிடுறா. ஹீரோயின் வந்து அவளுக்கிட்ட டஃப் கொடுக்கணும்னு தான் பார்க்குறா, ஆனால் அவள் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு மனசில் போயிட்டு ரொம்ப ஒரு வேதனையை உண்டாக்குது. ஏன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பா கிட்ட அவளோட அண்ணா அக்காவையும் அந்த ட்ரிப்புக்கு இன்வைட் பண்ணலாமான்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ இப்போ வந்து அவங்க அண்ணா கிட்டையும் அக்கா கிட்டையும் வந்து கேட்குறா, இந்த மாதிரி ஃப்ரைடே வந்து என் கூட வரீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க 2 பேருமே வந்து ஃப்ரைடே அவங்களுக்கு வேலை இருக்குது, ஸோ வர முடியாது, அடுத்த நாள் அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் உன்னை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், நீ முன்னாடி ஹீரோ ஃபேமிலி கூட போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் தயங்குறாளா. அதை பார்த்த உடனே ஹீரோயினோட அண்ணாவுமே நான் பேசாமல் ஹீரோ கிட்ட பேசட்டா, அவனை நல்லா பார்த்துக்க சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் உனக்கு குழந்தை இல்லை, அதுவும் இல்லாமல் என்னால் அவனுக்கு எதுக்கு பிரச்சனை, என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது, ஸோ நானே என்னை பார்த்துக்கிறேன்னா ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது, ஒரு நாள் தான் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் 2 பேரும் பத்திரமா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவனோட ஒர்க் பிளேஸில் உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான். அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அவள் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போனான் இல்லையா, சாங்கையும் அவங்க அம்மாவை ஏமாத்துறதுக்காக. ஸோ அந்த மொமெண்ட்டை தான் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இவளுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைட்டாக அட்மையர் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் தனக்கு தானே. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அண்ணா அங்கே வந்துடுறான். என்னடா தனியாக சிரிச்சிட்ருக்க, எந்த பொண்ணை பற்றி நினச்சி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீஸ் பண்ணும்போது உடனே நான் எந்த
பொண்ணையும் பற்றி நினைக்கல, எந்த மனுஷங்களையும் பற்றி நினைக்கல. நான் வேறு ஒரு ஜோக்கை பற்றி தான் யோசிச்சு சிரிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், நீ என்ன சொல்லிக்காமல் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அவங்க அண்ணாவுமே இல்லை, ட்ரிப்புக்கு வந்துட்டு என்னாலையும் என் தங்கச்சியாலையும் உங்களோட அதே நாளே ஜாயின் பண்ண முடியாது, ஒரு நாள் தள்ளி தான் நாங்கள் வருவோம். ஹீரோயின் அதனால் உங்ககிட்ட தனியாக வச்சோம் இல்லையா, சட்டுன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டா. ஸோ நாங்கள் இல்லாததுனால ரொம்பவே எம்பாரஸ்டாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. அதனால் கொஞ்சம் நீ அவளை கவனமாக பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் தங்கச்சிக்கிட்டேருந்து தான் மற்றவங்கள காப்பாற்றணும், உன் தங்கச்சிக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவளை பார்த்துக்கிறதுக்கு அவங்க சாங்கும் அவங்க அம்மாவும் கூட வராங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ன உடனே, என்னது அவங்க 2 பேரும் வராங்களா, அவங்க வராங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஷாக்காக, நான் தான் அவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணேன், அவங்க தான் என்கிட்ட வரட்டுமான்னு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போச்சு, அப்போ இதுக்குன்னே நீ என் தங்கச்சியை நல்லா கவனமாக பார்த்துக்கணும், இல்லைனா அதுங்க 2ம் சேர்ந்து என் தங்கச்சியை அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்குமே ஒன்றுமே புரியலை. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காளா, பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அவளுடைய அக்கா வரா. ஸோ புதுசாக என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. ஹீரோவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க புகழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோயினும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நல்லாவே இல்லைச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளோட அக்காவும், இங்கே பாரு, ஹீரோ மேலே இருக்கக்கூடிய கடுப்பெல்லாம் நீ வந்து ட்ரெஸ் மேலே காட்டிகிட்டு இருக்க, உனக்குமே மனசார தெரியும் அவன் செலக்ட் பண்ணியிருக்க ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு அவனை தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் இல்லை அவனை வந்து பாராட்டுறதுக்கும் பிடிக்கல, அதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி ஸ்டபனாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினும் இல்லை நான் மனசார தான் சொல்கிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல, எனக்கு நான் போடுறதாகவும் இல்லை, பேசாமல் நீயே இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவங்க அக்காவுமே, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, இது வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கு, அது உன் கண்ணில் என்னால் பார்க்க முடியுது, ஆனால் அவன் வாங்கி கொடுத்தாங்கிறதுக்காகத்தான் நீ இப்படி வம்புக்குன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ தான் ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வரான். உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, எங்கள் அங்கிள் இங்கெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் இங்கு நானி டாக்டர் எல்லாம் ஒரு வண்டியில் கிளம்பி போயிட்டாங்க, ஒரு காரில் இடம் பத்தாது இல்லையா, அதனால தான் அப்பா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப வந்து ஆக்வர்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல, இவன் கூட தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் ஒன்று எதுவும் பண்ணிட மாட்டேன், நாம 2 பேர் தனியாகவும் இல்லை, ஸோ நீ பயப்படலாம் வேண்டாம், இப்போ நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாங்கையும் அவங்க அம்மாவையும் வேறு பிக்கப் பண்ணிட்டு போகணும், உனக்கு துணைக்கு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, அப்போ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க அக்காவுமே, ஐயோ இதுங்க கூடலாம் தங்கச்சியை நம்பி அனுப்பணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என் தங்கச்சியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் எங்கள் ஃபேமிலியை நம்பி விட்டுறதுக்கு அண்ணனும் தங்கச்சியும் இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட இவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவளால் தான் மற்ற பசங்களுக்கு ஹார்ட் பிரேக் எல்லாம் நடக்கும், இவளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். இது அவங்க அக்காவுக்கு புரியவே இல்லை, அவன் ஜோக் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும்தான் அவன் நிஜமாவே அதெல்லாம் மீன் பண்ணி தான் சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளே கேர்ள்னு நினைக்கிறதா தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான். ஹீரோவுமே போய் வண்டியில் ஏறு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கத்தவும் ஹீரோயின் போயிட்டு பின்னாடி உட்கார்றாளா. ஹீரோக்கு அது வேறு கடுப்பாகிடுது. ஆமாம், இவ பெரிய மகாராணி, இவளுக்கு வந்து சொகுசாக பின்னாடி உட்காந்துப்பா, முன்னாடி நான் உட்காந்து சேவை செய்யணுமா, மரியாதை இறங்கி முன்னாடி வா, நான் ஒன்று உனக்கு டிரைவர் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே ஹீரோயினும் வந்து வேண்டா வெறுப்பா பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டே வந்துட்டு அவன் பக்கத்தில் ஏறி முன்னாடி உட்கார்றா. ஸோ ஹீரோ வந்து படார்னு கதவை வந்து வேகமாக சாத்துறானா. ஹீரோயினும் ஆரம்பமே கிழிஞ்சது, இனிமேல் எப்படி தான் இவன் டிரைவ் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேண்டிக்காத சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. சாங்கோடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாங்கோடைய அம்மாவும் சாங்கும் ஹீரோ அங்கே தனியாக வரல, ஹீரோயின் கூட வந்திருக்கான்றதுனால பயங்கர வயிற்றுச்சல்ல புகைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எதுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்த, இவளுக்கு என்ன தனியாக வர தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை அப்பா பிக்கப் பண்ணிக்க சொன்னார், ஸோ பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பதில் கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே அவள் முன்னாடி உட்காந்து வந்தது வேறு இந்த சாங்குக்கு வயிறெறிதான். உடனே அவள் போயிட்டு ஹீரோட கை கோர்த்துக்கிட்டு, அம்மா நான் போயிட்டு ஹீரோ கூட முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஹீரோ இழுத்துட்டு போயிடுறா. அப்பா அவங்க அம்மாவுமே அவங்க பாட்டுக்கு வண்டியில் போய் ஏறிக்கிட்டு ஹீரோயினை பார்த்து, என்ன சும்மா நின்றுட்டுருக்க, போய் எங்கள் பேகெல்லாம் தூக்கி கார்டு கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் நானா அப்படின்னு உடனே, பின்ன நீ இல்லாமல் வேறு யார் எடுத்து வைப்பா, நல்லா தின்னுட்டு தண்டமாக தானே உட்காந்துருக்கேன், எங்கள் அண்ணனோட சாப்பாடு தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு முணங்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு அது எல்லாமே வந்து காதில் விழுகுது. ஹீரோ வந்து கண்ணு காணாத மாதிரியே நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. அங்கே சாங்கும் அவங்க அம்மாவும் கத்துறாங்க, என்ன சீக்கிரமாக எடுத்து வை கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பாரு தண்டமேன்னு வந்துட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவளுக்கு மனசெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அவள் வந்து எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அவங்களுடைய பேக்ஸ் எல்லாம் தூக்கி காரில் வச்சுட்டு ஒன்றா கிளம்புறா. ஃபுல்லாக அந்த சாங் வேற ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே வராளா. ஹீரோயினும் அந்த கொடுமையெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிடுது. ஒரு லாங் டிரைவுக்கு பிறகு இவங்க அவங்களுடைய அந்த வெக்கேஷன் ஹோமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா சாங்கும் அவங்க அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நிறைய வேலை கொடுக்குறாங்க. சாங்கும் எங்கள்
பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டு போய் எங்கள் ரூம் எதுன்னு கேட்டு கரெக்டாக வச்சுடு அப்படின்னு சொல்கிறா. சாங்கோடைய அம்மாவும் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கும் என் பொண்ணுக்கும் சாப்பிட்றதுக்கு ஜூஸ் எல்லாம் அப்புறம் வந்து ஏதாவது சாலடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு கத்துறாங்க. ஹீரோ அப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இங்கே நிறைய சர்வன்ஸ் இருக்காங்க, அவங்க லக்கேஜ் கேரி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சாங் உடனே இது இவளுக்கு பழகின விஷயந்தான், அவள் ஏதாவது வேலை பண்ணட்டும், சும்மாவே சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும் இல்லையா, அவள் அதெல்லாம் பண்ணி ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுறா பெரியவ மாதிரி. ஸோ இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு நின்றுட்டுருக்கா. ஏன்டா இந்த ட்ரிப்புக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாங்கோட அம்மாவுமே சொன்னதில் காதில் விழுந்துச்சா இல்லையா, எனக்கு பசிக்குது, போய் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என் பொண்ணுக்கு ஜூஸை போட்டு கொடு, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்களா, அப்போ தான் என்ன ஹீரோயினை மட்டும் காணும் அப்படின்ன உடனே அவள் லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உடனே அவங்க அப்பா அங்கே வந்து பார்க்குறாரு, ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா. அதை பார்த்தோன்னே அவர் வந்து ஹீரோவை சத்தம் போடுறாரு, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க நீனு, அந்த பிள்ளை எதுக்குடா எல்லா லக்கேஜ் தூக்கிட்டு இருக்கா, இங்கே என்ன வேலைக்காரங்களா இல்லை, யாரையாவது கூப்பிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான், அவளை மரியாதையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வா போ, அவள் இதையே தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சத்தம் போடுறாரு. ஹீரோ உடனே சரிப்பா நான் போய் சர்வன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன், முதல்ல அவளை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். ஹீரோயின் வந்து அங்கே லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா கரெக்டாக டாக்டர் வந்துடுறான். ஸோ இப்போ அந்த டாக்டர் தான் ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் அறிமுகப்படுத்தி வச்சாலே அந்த கிளப் டான்ஸ் அப்போ. ஸோ இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு தான் இங்கே வந்திருக்கான். அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ கரெக்டாக அங்கே ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக வரான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பரிச்சயமானதுனால ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, நார்மலாக தான் பேசுகிறாங்க. பட் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவலில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே பயங்கரமாக வந்து கடுப்பாகிட்டு இருக்கு. இவன் ஒருத்தனை கூட விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே இவங்க ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக லக்கேஜ் எல்லாம் தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாரு. ஸோ சிலது என்னோடது, சிலது வந்துட்டு என் அங்கிளோட தங்கச்சி அண்ட் அவங்க பொண்ணோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் வேணா உங்களுக்கு தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டுட்ருக்காரா. அப்போ ஹீரோ வந்துடுறான். சாரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டேன் போல், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஹெல்ப் சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லும் போது டாக்டர் வந்துட்டு இல்லை அதான் நான் இருக்கேன்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுமே ஆமாம் நான் இதை எதிர்பார்த்துட்டு தான், இவளுக்கு எங்கே போனாலும் சரி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, யாராவது எப்பயும் சுற்றி வந்துடுவாங்க அவளுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எல்லாம் க்யூவில் தானே காத்துட்ருக்காங்க, காரணம் அவளோட பேச்சு அவளோட நடிப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயினை கேவலமாக பேசுகிறான். ஆனால் டாக்டருக்கு அது எதுவுமே புரியலை. ஸோ டாக்டர் வந்து ஹீரோயினை எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து திரும்ப அவளை இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து பேசிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை, அவர் வந்து திருன்னு முடிச்சுட்டே இருக்காரு. ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசினாரு, ஆனால் இப்போ என்னமோ ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ குத்தி பேசுகிற மாதிரியோ இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் விடுங்க அவன் எப்போவுமே இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே மாற்றிடுறா. பிறகு ரெண்டு பேரும் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினோட அக்காவுக்கு சாய்கிட்ட இருந்து லெட்டர் வருது, அதை பற்றி அவள் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளுடைய அப்பா அம்மா வராங்க. ஸோ என்ன லெட்டர் அது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாய்கிட்ட இருந்து தான் லெட்டர் வந்திருக்கு, நான் ஆல்ரெடி 2 லெட்டர் போட்டுட்டேன் இல்லையா, இப்போ தான் முதல் கடிதமே அவருக்கு போயிருக்கு போல், ஸோ அதோடைய பதில் தான் இப்போ வந்திருக்கு. அவருடைய லெட்டர் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துகிட்ருக்கு, நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு, எனக்கு நிறையா வந்து விஷயங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா அம்மாவுமே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட கேட்குறாங்க, இந்த அளவுக்கு லெட்டர்லேயே ஒருத்தர் க்ளோஸ் ஆக முடியும்னு இப்போ தான் பார்க்குறோம், ஒருவேளை உனக்கும் அவருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி மட்டும்தான், அவரோட தங்கச்சி இங்கே இருக்கா இல்லையா, ஸோ அவளை பற்றி கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கவே ஆரம்பித்தோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு அவர் கூட லெட்டர் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அண்ணாவை சந்திக்கிறாளாம். அப்பா அவங்க அண்ணாவுமே இந்த ட்ரிப்புக்கு நம்ம நீயை கூப்பிட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்ல, பேசாமல் நான் போயிட்டு அவளை கூப்பிடட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவள் யோசிக்கிறா. ஸோ இப்போ ஹீரோயின் சொன்னதை வச்சு நீயோடைய அம்மா ஒரு வில்லின்னு தெரிஞ்சு போச்சா, அதனால் இப்போ அங்கே போனாலும் அவங்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்குள்ளேயே முணங்குறா. அப்போ அவங்க என்ன சொல்கிற எனக்கு கேட்கல அப்படின்ன உடனே இல்லை அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நீ டிசப்பாயிண்ட் ஆகிடுவல்ல, உனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடும்ல, அதனால தான் நான் வந்து வேண்டான்னு பார்த்தேன் அப்படின்னோடனே அவங்க என்னனும் இல்லை நான் நேரில் போய் பார்த்து பேசலாம் வருவான்னு தோணுது அப்படின்னோடனே சரி தாராளமாக போயிட்டு வா, ஆனால் அவள் ஏதாவது மறுத்துட்டானா நீ வந்து ஹர்ட் ஆகிடாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கோடு அனுப்பி வைக்கிறா. ஸோ அவன் கரெக்டாக நீயோடைய வீட்டுக்கு வரான். வேலைக்காரங்க தான் பார்த்துட்டு நான் போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து கேட்டு திறக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே நீயோடைய அம்மா நீயை போட்டு கத்துறாங்க, நீ தான் வந்துட்டு இந்த
இந்த அளவுக்கு ஆகி போச்சா? நீ அவனை வீட்டுக்கே வர வச்சுட்டியா? இந்த அளவுக்கு என் பேச்சு நீ கேட்க மாட்டல்ல? ஸோ அந்த குடும்பத்தோட எந்த சகவாசமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உங்க 2 பேருக்கும் நான் வந்து முடிவு பண்ணுறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஒன்றும் இல்லாத குடும்பத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை போயிட்டு அவன்கிட்டயே சொல்லிட்டு வரேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது நீ வந்து அவங்கள தடுக்கிறா. இவங்க கோவப்பட்டுட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே அந்த பக்கத்தில் இருந்து புனித் பார்த்துட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ வேலைக்காரங்களை தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீ வீட்டில் இல்லைன்னு ஏமாற்றி அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். வேறு எதுவும் அவங்கக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இங்கே இவங்க அம்மா நீயே போட்டு அடிச்சிட்டு இருக்கவும் நீயும் வந்துட்டு காதலன்கிட்டையும் உண்மையாக இருக்க முடியாமல் அவங்க அம்மா சொல்கிற பேச்சையும் கேட்க முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து வேலைக்காரங்க போயிட்டு அங்கே ஹீரோயினோடைய அண்ணா கிட்ட நீ வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. முன்னாடி அவள் இருக்கிறதா சொன்னீங்களே அப்படின்னோடனே இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே சந்தேகமாகிடுது. அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தத்தோட அவன் வந்துடுறான். ஸோ ஹீரோயின் பார்த்தா இங்கே சாங்கோடைய அம்மா வந்து ட்ரிப்பில் வந்து அவளை பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவள் தான் வந்து சமைக்கணும்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே பார்பிக்யூ மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து அங்கே டாக்டர் அவளை தனியாக கஷ்டப்படுறாளின்னு ஹெல்ப் பண்ண வரையில் அவளுக்கு வந்து கண்ணில் வந்து அந்த தூசியெல்லாம் போயிட்டுருக்கு கறித்தூள் எல்லாம். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து பதறி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இப்போ வந்த ஒரு நாளில் இந்த டாக்டரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா பாரு எவ்வளோ க்ளோஸாக இருக்கா, பப்ளிக்கில் இருக்கோன்னு கூட அறிவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப தப்பாக பேசிடுறாங்க. ஹீரோயின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே அதுக்கு இவ்வளோ க்ளோஸாக போகணும்னு அர்த்தம் கிடையாது, அது எப்படி வந்துட்டு உனக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்துட்டு நீயா பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹீரோயினோட கேரக்டரே ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஹீரோ தான் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயினை சந்தேகப்படுறான்ல. ஸோ அப்படியே நம்பி போயிடுறான். அவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இப்போ டாக்டருமே ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, அவங்க 2 பேரும் உன்னை இவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க, நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணா உனக்காக பேசட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க வந்து எப்பவும் இப்படிலாம் கிடையாது, இப்போ அவங்க ரொம்ப பசியில் இருக்காங்க இல்லை மூட் அவுட்டில் இருக்காங்க போல், அதனால தான் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்க, நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி டாக்டரை அமைதிப்படுத்திடுறா. அப்புறம் எல்லோரும் சாப்பிட உட்காந்த உடனே அந்த சாங்கோடைய அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இது கிராப் வந்து வேகலை, இந்த கிளாம் வந்துட்டு இன்னும் எடிபிளாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை திரும்ப போய் குக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து அவள் என்ஜாய் பண்ணக்கூடாது, அவள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் வேணும்னே சொல்கிறாங்க. ஆனால் அப்போ டாக்டரும் ஹீரோவோடைய அப்பாவும் சேர்ந்து அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்களுக்கு கொடுத்தது வேணால் நல்லா இருக்கலாம், எனக்கு கொடுத்தது நல்லா இல்லைன்னு அவங்க திரும்ப குறை சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நான் திரும்ப போய் குக் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோடைய அப்பாவுமே எல்லாம் நல்லா தான்மா இருக்குது, நீ எல்லாம் போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து சாங்கோடைய அம்மாவும் இல்லை எனக்கு வச்சது நல்லா இல்லை அப்படின்னு திரும்ப சொன்னோன்னே ஹீரோயின் வந்து அங்கே இருக்கவங்க கிட்டலாம் பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு குக் பண்ணிட்டு வரேன், எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்து வந்துடுறா. டாக்டருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறாங்க. திரும்ப சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோவுக்கு மண்டையை கழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பிறகு ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணை பார்க்கறதுக்காக வரான். அப்போ அந்த இங்கும் ஹீரோ கிட்ட நாளைக்கு எல்லாரும் தண்ணிக்குள்ளே போய் விளையாடுவீங்கல்ல, ஆனால் என்னால் மட்டும் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கேட்குறா. ஹீரோ வந்து யார் சொன்னவனால முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக நான் தண்ணிக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணுவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. இவங்களுடைய இந்த கான்வர்சேஷனை நம்ம ஹீரோயின் அங்கே இந்த பொண்ணுக்கு மருந்து கொடுக்க வரால அப்போ வந்து கேட்டுடுறா. ஹீரோ வந்து இந்த அளவுக்கு அவகிட்டையாவது நல்லவனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவளுக்கே தெரியாமல் அவனை ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. கரெக்டாக அந்த குட்டி பொண்ணுடைய நானி அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே என்னமாச்சு ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு நான் மருந்து கொடுக்கறதுக்காக வந்தேன், இப்போ நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அவள் கிளம்பி போயிடுறா. ஸோ அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கலாம். அப்போ ஹீரோ வந்து பேசுகிறான். ஸோ நைட்டு என்னோட ரூமுக்கு வந்து ஒளிஞ்சு ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருந்த போல் அப்படின்னோடனே நானாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. சும்மாலாம் நடிக்காத மழுப்பாத, அந்த நானி வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே நான் அங்கே வந்தேன் தான், ஆனால் வந்து உன்னையெல்லாம் நான் பார்க்கல, அங்கே இங்கே தான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோவும் நீ இதை ஒத்துக்கலைனாலும் எனக்கு உண்மை தெரியும், நான் எங்கே போனாலுமே சரி பொண்ணுங்கள்லாம் என்னை சைட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, இப்போ தான் நீ வந்து ஒளிஞ்சு பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்க, இதெல்லாம் எனக்கு நார்மல் தான், உன்னை 10ஓட 11 நான் கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதனால் பயங்கர கடுப்பாகிடுது. அவள் வந்து ஆனாலும் வாய்ஸ் அவுட் இல்லாமல் அப்படியே இருந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே எங்கே உனக்கு க்ளூ போட்டு ஒட்ட மாதிரியே ஒருத்தன் கூட இருப்பான், அந்த டாக்டரை காணும் அப்படின்னு சொல்லும் போது டாக்டரும் நானும் ஒட்டிட்டுலாம் இருக்கலை, அவர் வேற நான் வேற தான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பயங்கர நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே நீயும் இன்னொருத்தையும் தான் க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருப்பீங்க, அவளை தான் இப்போ காணணுன்னே நீ யாரை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு
ஹீரோவுமே கேட்குறான். ஸோ இப்போ வரா பாரு அவளை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு க்ளூ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு போய் ஒட்டிக்கோ அப்படின்ட்டு அவங்கிறது கிளம்பிடுறான். ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு யாரை சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே இவ வந்து நின்றுட்டுருக்கா சாங்கு. ஸோ சாங் அங்கே வந்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன தனியாக பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ வந்து நாங்களாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாற்றிட்டான். இன்னும் டாக்டரும் ஒன்றா இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா நானும் எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி கோல்ஃப் விளையாடுறதுக்கு போகிறோம் நீயும் வரியான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்குறான். டாக்டரும் வந்துட்டு அது தனக்கு ரொம்ப பிடிக்கும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஸோ இதோட வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து எங்கள் சாங்குக்கும் நல்லா விளையாட தெரியும் எங்கள் சாங்கியை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படிங்கும் போது அவனுமே சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பிறகு வந்து டாக்டரும் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பின உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான். என்ன இன்னைக்கு ஃபுல்லாக டாக்டர் என் கூட தான் இருக்க போகிறாரு உன் கூட இருக்க மாட்டார் உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல எப்போவுமே உனக்கு ஒருத்தர் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு உன் கூட ஒட்டிக்கிட்டே இருந்தால் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இருந்தாலும் வந்துட்டு அவள் அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. இந்த கேமுக்கெல்லாம் வரமாட்டா அதனால் நீ போயிட்டு ஹீரோவை எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சாங்கோடைய அம்மா அவளை சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சாங்கோடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்து நிற்கிறா. ஆக்சுவலாக வந்து ஹீரோ கூட தான் இவங்க இங்கே வந்திருக்காங்கிறத அவள் சாங்கோடைய வீட்டுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கா. ஆனால் இப்போ சாங்கிட்ட வந்து தெரியாத மாதிரி எதர்ச்சியாக பார்த்த மாதிரி நடிக்கிறா. ஸோ நான் வந்து எப்படி வந்து கோயின்சிடென்டலாக இங்கே மீட் பண்ணுறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஹீரோடு தான் வந்திருக்கியா ஹீரோயிங்க எனக்கு அறிமுகப்படுத்தி வை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு கண் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இவ ஹீரோ கிட்ட போவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவள் கோல்ஃப் விளையாட போகலனாலும் பரவாயில்ல இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட போயிடக்கூடாது அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தானே நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவளை அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு வந்து சாங்கோடைய அம்மாவும் கிட்டேயும் ஹீரோடைய அப்பா கிட்டேயும் வந்துட்டு சாங் அவளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வெளியில் போயிருக்கா. ஸோ இன்றைக்கி உங்களோட கேமுக்காக வரமாட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லவும் பெருசாலாம் எடுத்துக்காம ஹீரோ டாக்டரு ஹீரோவுடைய அப்பான்னு 3 பேருமா சேர்ந்து கோல்ஃபுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அண்ணாவும் அக்காவும் அங்கே வந்து சேர்றாங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாங்கோடைய அம்மா தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து நீங்கள்லாம் நைட்டே வந்திருப்பீங்கன்னு நினச்சேன்ன உடனே இல்லை இப்போ தான் வேலை முடிஞ்சு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அக்காவை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு போயிட்டு ஹகெல்லாம் பண்ணுறா. ஏண்டி நீ வந்து ஒரு நாள் தானே ஆச்சு அதுக்குள்ளவா என்ன இவ்வளோ மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்க அக்காவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தண்ணிக்குள்ளே போகலாம் தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் யாருமே இப்போ இல்லை ஸோ தண்ணியில் போனால் நம்ம நல்லா ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவையும் கூப்பிட அவங்க அக்காவுமே சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்க 2 பேரும் போயிட்டு அவங்க அண்ணாவை வந்து கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க நல்லாயிருக்கும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருமே வந்துட்டு இந்த மாதிரி சீ வாட்டர் வந்து அவருக்கு ஒத்துக்காது நிறைய ரேஷஸ்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்கே போகிறாங்க. தண்ணியை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படா உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிகிட்டே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பசங்கள்லாம் வராங்க கொஞ்சம் கூட்டமாக. ஸோ இங்கே இருக்க 2 பேரையும் பார்த்த உடனே அவனுங்க பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே நின்றுக்கிறானுங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. இவனுங்கெல்லாம் போகாமல் நாம் எப்படி தண்ணிக்குள்ளே இறங்குறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுங்க போவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க போகிற மாதிரியே தெரியல. உடனே ஹீரோயின் தான் சொல்லிட்டா சரி நம்ம டவலை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 2 3 சொல்லிவிட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே ஓடி போயிடலாம் அவனுங்க வந்து பெருசாக பார்க்க முடியாதுல்லன்னு உடனே கரெக்டாக அங்கே அந்த நானியும் வராங்களா அவங்கக்கிட்ட டவலை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வேகமாக தண்ணிக்குள்ளே ஓடி போயிட்டு நல்லா ஃபன் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாவும் அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து சேஃபாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்பப்போ. ஸோ இப்போ கோல்ஃப் ஆடி முடிச்சுட்டு ஹீரோவும் டாக்டரும் ஒன்றா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை பற்றி டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறான். அப்போ டாக்டருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவ எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே நீங்களுமே இப்படி அவகிட்ட ட்ராப் ஆகிட்டீங்க போல் அவள் பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கண்டிப்பாக அந்த சிட்டியில் இருக்க முக்கால்வாசி பிள்ளைங்க அவளுக்கு பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க எல்லா பசங்களுக்குமே அவளை பார்த்த உடனே பிடிக்கும் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு நபரில் நான் கிடையாது ஸோ எனக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது சின்னதுலேருந்தே அவளை பார்த்து தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே வந்துட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் உங்களை வந்து நான் வந்து கொஞ்சம் பிட்டி பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் ஹீரோயினை பற்றி தவறாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்க அவள் நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது அவளோட நல்லா பழகின பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அவளோட உண்மையான நிறம் என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறான். டாக்டர் வந்து யோசிக்கிறாரு என்னடா இவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் இப்போ என்னன்னா அந்த பிள்ளையை இவ்வளோ மட்டம் தட்டுறான் என்கிட்ட வேற ஏதோ வந்து குத்தி காட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உறுத்தலாக இருக்குது இவருக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாரும் அங்கே அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயினோட அண்ணாவை பார்க்குறாங்க எல்லாம் ஜாலியாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஹீரோடைய அப்பாவுமே எங்கே இவனோட 2 தங்கச்சியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
அங்கே தண்ணியில் விளையாடுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கை காட்டுறான். பட் அவன் காட்டையில் அங்கே தண்ணியில் யாருமே கிடையாது. ஸோ வந்து அவன் கொஞ்சம் பயப்படுறான். சுற்றி முற்றி பார்க்குறான், எங்கேயுமே அவன் கண்ணுக்கு தெரியல. ஐயோ தண்ணியில் முழுகிட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். உடனே டாக்டர் ஒரு பக்கம், அப்புறம் அவங்க அண்ணா ஒரு பக்கம், ஹீரோ ஒரு பக்கம்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே தூரமாக ஹீரோயினும் அவங்க அக்காவும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். அவங்க வீட்டோடைய பேக் சைடுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க போல். ஹீரோ அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட காமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக வரான். அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அக்காவுடைய ரூம் வந்துட்டு வாசலில் நின்றுட்டுருக்கா. ஸோ நான் அந்த பக்கமாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன உனக்கு அவசரம் அப்படிங்கும் போது அவன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அக்காவுமே சரி அப்போ நீ ஒரு ரூமுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறாங்க. அவள் அங்கேருந்து வேகமாக கிளம்புறா, யாரும் வரதுக்குள்ளே பார்க்குறதுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்லிட்டு. அப்போ தெரியாமல் பின்னாடி நிற்கிற ஹீரோ மேலே இடிச்சிடுறா. ஸோ அப்போ இடித்த அந்த ஷாக்கில் அவளுடைய டவல் வந்து விலகி போயிடுது. அவளுமே கீழே விலக போகிறாளா. ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். அப்படியே தங்களை அறியாமல் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஐ கான்டாக்டுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் வந்து புரியலை. அவங்களே ஒன்றும் புரியாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சுதாரிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறா அவள் டவல் விழுந்ததுக்கு. ஹீரோவும் அதுக்கப்புறமா அந்த டவல் எல்லாம் எடுத்து உதறி அவன் மேலே போட்டு விடுறான். ஹீரோயின் அங்கேருந்து ஓட்டோ எடுக்கலான்னு பார்க்குறாளா. ஹீரோ வந்து திரும்ப அவளை குத்தி காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என் மேலே வந்து இடிச்ச, அதுக்கு ஒரு சாரி கேட்கல, என் ட்ரெஸ்ஸை வந்து வெட்டாக்கிட்டேன், அதுக்கும் சாரி கேட்கல, டவல் எடுத்து கொடுத்தேன், அதுக்கு எனக்கு தேங்க் பண்ணலை, இதுதான் உனக்கு மேனஸா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு தேங்க்யூ எனக்கு டவல் கொடுத்ததுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாளா. ஸோ வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கா அப்படிங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த எம்பாரஸ்மெண்ட்லாம் தேவை, இன்னும் என்னத்தை மறைச்சிட்ருக்க, நான் தான் டவல் இல்லாமல் பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன இவன் இந்த மாதிரிலாம் முன்னாடி பேச மாட்டானே, எப்போ சாதாரணமாலாம் டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோ அதுக்கப்புறமா இவளை வந்து அந்த கட்டி பிடிச்சி ஐ கான்டாக்ட் வச்சு பார்த்ததை நினச்சிக்கிட்டே வந்து சிரிச்சிட்ருக்கான். ஹீரோயினும் இன்னொரு பக்கம் அந்த மொமெண்ட்டை ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. ஹீரோவை பற்றி நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோவும் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி தூக்கி வச்சு தண்ணிக்குள்ளெல்லாம் இறக்கி விட்டுட்ருக்கானா. ஸோ இப்போ ஹீரோயின் அவளுடைய ரூம் டெரஸ்லேருந்து அதை பார்க்குறா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு தன்னை அறியாமல் வந்துட்டு முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துடுது. ஹீரோவை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே கரெக்டாக ஹீரோயினை பார்க்குறதுக்குன்னு அவங்க அக்கௌண்ட் ரெஸ்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு வராளா. ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் போயிட்டு டீஸ் பண்ணுறா. என்ன ஹீரோ சைட் அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. எது நானா சைட்டா, நானாக கிடையாது, நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கேன், இங்கே பாரு எவ்வளோ தண்ணிக்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்பிட்டேன் அப்படின்னு அவங்க அக்கௌண்ட் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோவுடைய அப்பா அவரோட ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பக்கத்தில் இருக்க ஒரு கிளப் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோடனே சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பயங்கரமாக மைண்டிலே பிளான் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அத்தனை பேர் இருக்கும் போதுமே அவங்க அம்மா சிக்னல் கொடுத்தோன்னே சாங் வந்து விழுந்து ஹீரோக்காகன்னு சொல்லி பரிமாறிட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கருமத்தெல்லாம் பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணா அங்கே வந்து அவனோட தங்கச்சிக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். அவளுமே ஆமாம் இவ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கா, நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த அத்தை தான் அப்படிங்கிற மாதிரி பேசி முழங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அங்கே அவளுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காளா. ஸோ அப்போ வந்து அவளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர் அவளுக்கு எதிராக உட்காந்துருக்கனால அவளுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி வந்து சிக்னல் கொடுத்தோடனே அங்கே சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ காதில் விழுற மாதிரியே. இந்த டாக்டருடைய கண்ணு ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தான் இருந்துகிட்ருக்க போல். இங்கே டேபிளில் இருக்க ஒருத்தரையும் கவனிக்காமல் அவளுக்கு மட்டும் விழுந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள்லேயே அவள் வந்து அவளோட சார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டாக்டரை மயக்கிட்டா போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவனோட மைண்டில் வந்து இதெல்லாம் திணிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கல் சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம குரூப்பில் இருக்க அந்த ஆன்ட்டியையும் ஹீரோடைய அப்பாவையும் தவிர மற்றவங்க எல்லாருமே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒருத்தரும் ஒரு ரவுண்டில் வந்து எலிமினேட் ஆகிட்டுலாம் போயிட்டுருக்காங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கவும் கடைசியாக பார்த்தா ஹீரோயின் ஹீரோ சாங் 3 பேர் மட்டும்தான் மிச்சம் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ளே இப்போ 2 சேரை வச்சு போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே சுற்றி முடிச்சுட்டு மியூசிக் ஆஃப் ஆன உடனே ஹீரோயின் வந்து திடீர்னு ஹீரோவோட மடியில் தங்கன்னு உட்காந்துட்றா. அங்கே ஹீரோ இருக்கிறது தெரியாமல். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. ஏன்டா விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. சாங் எதுவுமே தெரியாமல் அவளுக்கு சேர் கிடச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அங்கே சாங்கோடைய அம்மா பல நேரம் கடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த சாங்குமே திரும்பி இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்ருக்கா. ஹீரோவுமே ஹீரோனை எழுந்திருக்க விடாமல் இங்கே பாரு, இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் யார் வின்னர் லூசர்னு டிக்ளேர் பண்ணவே இல்லை, அது வரைக்கும் நீ உட்காந்து தான் ஆகணும், நான் எழுந்திருக்க விட மாட்டேன், முதல்ல வந்து அவங்க தீர்ப்பு சொல்லட்டும்
ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறான். அவளுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அப்போ வந்து அந்த போட்டியை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கவர் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரே சேர் எடுத்ததுனால 2 பேருமே வந்துட்டு இதில் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இதில் வின்னர் வந்துட்டு சாங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சாங்குக்கு ஒரு கிஃப்ட்டுலாம் வந்து கொடுக்குறாங்க. அது கிஃப்ட்டு கூட சாங் வந்து என்ஜாய் பண்ணாமல் ஹீரோ வந்து ஹீரோயின் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறத நினச்சிட்டு ஹீரோயினுடைய சதி திட்டம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட கத்துறா. அத்தனை பேருக்கு முன்னாடி அவள் போயிட்டு அவன் மடியில் உட்காந்துருக்கா, பார்த்தீங்களா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அவங்க அம்மாவும் அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கா, நம்ம 2 பேருக்கும் அவளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பிளான் பண்ண தெரியலை, அவள் நல்லா தந்திரகாதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பரவாயில்ல நீ ப்ரைஸாவது வின் பண்ணியே அப்படிங்கும் போது இந்த ப்ரைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஹீரோ தான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த சாங் வந்து கத்திட்டு இருக்கா. அது புனீத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஒரு கால் வருது. புனீத்தோடைய டாக்டரும் இவர் தான் போல. அதனால இவர் இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. ஸோ இப்போ ஹீரோவுடைய அப்பா தூங்க போயிட்டதுனால ஹீரோ கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி புனீத்தை போயிட்டு நான் பார்க்கணும், ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் இருக்காங்க, புனீத்துன்னு பேர் சொல்ல மாட்டார் ஹீரோ கிட்ட, எமர்ஜென்சி பேஷண்ட் இருக்காங்க, ஸோ நான் போயிட்டு பார்க்கணும், அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த குட்டி பொண்ணுக்கு தான் உடம்பு சரியாக போயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு ஹீரோ கேட்குறான். அந்த சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அனுப்பிடுறான். பிறகு ஹீரோயின் தாவரவலேருந்து வழி அனுப்புறதுக்காக வெளியில் வரைக்கும் வராளா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க நான் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஹீரோ வந்து உங்களை ஏதோ கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி இருந்துட்டுருக்கு, அவன் என்னையுமே ஏதோ குத்தலாக பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது சின்னதுலேருந்தே, அவன் என்னை மீயா பார்க்குறான், அதனால தான் நீங்கள் கூட பேசுறதுனால உங்களையும் பிடிக்காமல் போயிடுச்சு போல அப்படின்ன உடனே என்னது அவர் உங்களை ஹேட் பண்ணுறாரா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவரோட கண்ணு ஃபுல்லாக 24 மணி நேரமும் உங்களை சுற்றி தான் வந்துட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பாருங்கள் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறத கூட அவர் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினுமே திரும்பி பார்க்குறா. உடனே அவள் வந்து டாக்டர் தப்பாக புரிஞ்சுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியா இல்லை, அவன் வந்து என்னை இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வச்சு ஏதாவது வம்பு பண்ணுவான், என்னை ப்ரொவோக் பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வருவான், இல்லை என்னைய வந்து டீஸ் பண்ணி சிரிப்பான், அதுக்காகத்தான் அவன் என்னை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் டாக்டருக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, எனக்கு என்னவோ நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிறகு அவர் அங்கேருந்து கிளம்புறாரா. ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்ருக்காங்கிறத கவனிச்சுட்டு வேணும்னே எக்ஸாஜரேட் பண்ணி அவரை வழி அனுப்பிட்டுருக்கான். பார்த்து போயிட்டு வாங்க டாக்டர், நாம் சிட்டிக்குள்ளே ஒன்றா மீட் பண்ணலாம், ட்ரிப்பு முடிஞ்சு வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நாம் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்ருக்கு. ஹீரோவோட ரியாக்ஷன்ஸை நோட்டீஸ் பண்ணிட்டு இவ பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாங் ரெடி ஆகிட்டு வரையில் சாங்கோட ஃப்ரெண்டு அன்னைக்குமே அங்கே வந்துடுறா. ஸோ இப்போ வந்து இவளை ஹீரோவை பார்க்க விடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் பொண்ணும் பிளான் போட்டு ஹீரோ வந்து எங்களோட ஷாப்பிங் வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நீயும் வா ஒன்றா அறிமுகப்படுத்தி வைக்கிறோன்னு ஏமாற்றி அவங்க கூடன்னு சொல்லி ஷாப்பிங்கெல்லாம் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தனியாக உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பீல் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே அவளை ப்ரொவோக் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி டாக்டர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, பாவம் உனக்கு தான் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, உனக்கு யாராவது ஆள் இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயினுமே ரொம்ப அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கா. பட் இவன் தான் ரொம்ப வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்கான், நீங்கள் ஒரு டீச்சராக தான் வந்திருக்க, டாக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக கிடையாது, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கத்திகிட்ருக்கான். அப்போ தான் ஹீரோனுடைய அக்கா அங்கே வந்துடுறாங்க. எங்கள் அண்ணன் சொன்னது கரெக்டாக போச்சு அப்படின்னவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, இல்லை நான் என் தங்கச்சியை தேடிட்டு இருந்தேன், அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னார் முதல்ல ஹீரோவை கண்டுபிடி, அந்த இடத்துல தான் நம்ம தங்கச்சி இருப்பா, ஸோ ஹீரோவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதனால் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவனும் உங்கள் அண்ணன் வந்து என்னைய பார்த்துக்க சொல்லி சொன்னான், அதனால தான் நான் இவளை பார்த்துக்கிட்டு இவ கூடவே இருந்துகிட்ருக்கேன், மற்றதெல்லாம் கிடையாது, இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நான் இவ பக்கத்துலலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்ட்டு அவன் வெளியில் கிளம்புறான். இதோட இந்த பார்ட் முடியுது.